சலாம் அலைக்கும் மீனா. வாலைக்கும் சலாம். நான் சலாம் அலைக்கும் சொன்னா நீ வாலைக்கும் சலாம் சொல்றிய, நீ யாரு? ஹலோ, சலாம் சொன்னா பதிலுக்கு என்ன கந்த சஷ்டி கவசமா சொல்லுவாங்க? பதில் சலாம் தான் சொல்லுவாங்க. ஆள பாருடா. நான் கிண்டலா? நீங்க சலாம் அலைக்கும்னு சொன்னீங்க, நான் வாலைக்கும் சலாம்னு சொன்னேன். நீங்க பிதா சுதன் பரிசுத்த ஆவி கொண்டு உம்மை ரட்சிக்கிறேன்னு சொல்லிருந்தா நான் ஆமென்னு சொல்லிருப்பேன். நீங்க நமஸ்காரம்னு சொல்லிருந்தா நான் ஓம் சாந்தின்னு சொல்லிருப்பேன். பெரிய துப்பறியும் சாம்பு துப்பு தொலைக்க வந்துட்டாரு. போங்க சார். சும்மா மழுப்பாதமா. மறைக்காம உண்மை சொல்லி, நீ முஸ்லிம் பொண்ணு தானே? உங்களை மாதிரி ஆளுங்க தான் சார் ஹிந்துவா முஸ்லிமா கிறிஸ்டினான்னு பேசிக்கிட்டு திரியுறீங்க. ஜாதி மதத்தெல்லாம் கடந்து வாங்க பெருசு. நீ உண்மையிலேயே முஸ்லிம் பொண்ணு தானே? நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? நீ தொழுகை பண்ணிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தம்மா. ஞாயிற்றுக்கிழமை வாங்க, சர்ச்சில் நான் ஜபம் பண்றத பார்க்கலாம். திங்கக்கிழமை விநாயகர் கோவில்ல நான் தேங்காய் உடைப்பேன். செவ்வாய்க்கிழமை மாரியம்மன் கோவில்ல நான் சாமி ஆடுவேன். புதன்கிழமை சிவன் கோவில்ல அடி பிரதட்சணம் பண்ணுவேன். வியாழக்கிழமை சாய்பாபா கோவில்ல தியானம் பண்ணுவேன். வெள்ளிக்கிழமை தொழுக, சனிக்கிழமை பெருமாள் கோவில். போதுமா? பாருமா பொண்ணு, எந்த ரகசியம் என் கண்ணுல படாம போகாது. அவ்வளவு பவர்ஃபுல் கண்ணு என்னோட. உங்க கூடவே ஒருத்தர் ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்காரே, அவர் உங்க கண்ணுக்கு படவே இல்லையே, ஏன்? என் கூடவே வந்துகிட்டு இருக்காரா? என்ன உளற? நம்ம எல்லார் கூடவும் ஒருத்தர் வந்துகிட்டே இருக்காரே. யாரு? ஓ, கடவுளை சொல்றியா? எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாது. நான் கடவுளை சொல்லல, ஆனா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட இவரை நம்பித்தான் ஆகணும். மிஸ்டர் மரணம், அது உங்க கூடவே வந்துட்டு இருக்கு. முதல்ல அத பாருங்க. என்ன பயமா இருக்கா உங்களுக்கு? மூச்சு காத்து 2 வேயா வர வரைக்கும் தான் இந்த தாம் தூம் மாட்டம் எல்லாம். அது 1 வேயா மாறிடுச்சு, எல்லாம் புஸ்ன்னு போயிடும். புரியுதா? நீ அமுதா வளர்த்த பொண்ணாச்சே, அந்த திமிருல உனக்கு கொஞ்சம் கூட எல்லாம் போயிடும். ஆமா, அமுதாமா உங்கள மாதிரி சைத்தான்கள் சுத்தி இருக்கிறதுனால தான் என்ன சைக்காலஜி படிக்க வச்சிருக்காங்க. அதை விட நீ முஸ்லிம் பொண்ணு தானே? குனியா பெருசு குனியா. தலையில அடிச்சுட்ட. சத்தியமா சொல்றேன், நான் முஸ்லிம் பொண்ணுதான். அமுதா அம்மாவுக்கு மகதான். என்ன வளர்க்கறதுக்காக அமுதாமா என் மார்க்கத்தை விலையா கேக்கல. என்ன குரான் ஓத வச்சு அசல் முஸ்லிம் பொண்ணாதான் வளர்க்கறாங்க. வெக்கற போட்டு அமுதாமாவுக்காக, போடுற முக்காடு எனக்காக. புரியுதா? ஆமாயா, இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற பெருசு? நீ கதை எழுத போறியா? இந்த உண்மைக்கு பின்னால இருக்கிற ரகசியத்தை கண்டுபிடிக்க போறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. முதல்ல கண்டுபிடியா. வாங்கிட்டு வந்த காய்கறியை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சமைக்கிற வேலையை பாருங்க. ஆமா, வீட்ல சமையல்லாம் நீங்க தானே? இரு இரு, உனக்கும் உங்க அம்மாவுக்கு ஒரு நாளைக்கு நான் வேட்டு வைக்கிறேன். அப்ப தெரியும் இந்த மிலிட்டரிக்காரன் யாருன்னு. பாத்தியாடா, ஹோட்டல் கூட ஆஃபர் சேல்ஸ். இதுதான்டா பிசினஸ் டாக்டிக்ஸ். நீ வேணா பாரு, இந்த ஹோட்டல் பெரிய லெவல்ல ரீச் ஆகும். வாடா போலாம், படத்துக்கு போலாம். பார்வதி, கொஞ்சம் கஸ்டமர் கொஞ்சம் கரெக்ட்டா பாத்துக்க. என்ன அம்தா? இப்பவாவது வந்தீங்களே, திறப்பு விழாக்கு வராம அவாய்ட் பண்ணிட்டீங்க. ஏதோ போய் சொல்லி வலுக்கட்டாயமா ஐநாக்ஸ்ல உட்கார்ந்து 3 ஷோ பாத்துர்க்கான். தெரியுமே. எப்படி? இவரோட சட்டைய ட்ரை கிளீனிங் போடும்போது பார்த்தேன். பாக்கெட்ல பாதி ஐநாக்ஸ் டிக்கெட் இருந்துச்சு. வாங்க வந்து சாப்பிடுங்க. முதல்ல உட்காருங்க. இந்த எச்சையில எடுக்கிற வியாபாரம் வேண்டாம்னு சொன்னா கேட்டியா? மானம் போகுது. இதுல இடம் மானம் இருக்கு, வேற வழி இல்ல பிரதர். வாழ்த்து சொல்லு அமுதா. இது ஒண்ணும் எனக்கு தப்பா தெரியல. வாழ்த்துக்கள். என்னடா அது சைடு மாறுற? தோத்துட்டா அது ஒத்துக்கிற துணிச்சல் வேணும். அதுதான் காலத்தின் கட்டாயங்கிறது. என்னடா பொண்டாட்டி கடை போட்டுருக்கலாமே, சாப்பாட்டு கடை அப்படின்னு மானம் போற மாதிரி என்ன கேட்க போறாங்க. ஆமா, நீ டைவர்ஸ் பண்ண போறியாமேன்னு எல்லாம் என்ன துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்க போறாங்க. அதை விட இது ஒண்ணும் அவமானம் இல்ல. பொங்கலா போடுங்க. எனக்கு வைக்காத. அமுதா சொல்றது கரெக்ட் தான்டா. அவ டைவர்ஸுக்கு பதில் சொல்லணும்ல, அதே மாதிரி நீயும் கடைக்கு பதில் சொல்லு. என்ன ஒண்ணு,
பரந்தாம இந்த வழியா தான் ஆபீஸ் போவான். உங்களுக்கு சட்னி வேணுமா? உங்க ஆபீஸ்ல இந்த விஷயம் நாளைக்கே கலகட்ட போகுது பாரு. வேண்டாம் சொல்றேன். நாளைக்கு இல்லண்ணே, இன்னைக்கே கலகட்ட ஆரம்பிச்சிருச்சு. காலையிலேயே பரந்தாமன் சார் வந்து எனக்கு ஒரு வாழ்த்தை சொல்லிட்டு ஒரு பொங்கலும் வடையும் சாப்பிட்டு கையிலேயே 2 வடையும் பார்சல் பண்ணிட்டு போயிட்டாரண்ணே. மானம் போச்சு. இந்த பார், இந்த கடையில உனக்கு எவ்வளவு வருமானம் வரும்னு சொல்லு, மாசம் மாசம் கொடுத்து தொலைக்கிறேன். இந்த பாருங்க, இது வருமானத்துக்கான கடை இல்ல, என்னோட எதிர்கால வாழ்க்கைக்கான கடை. பேசாம வாய் முட்டு சாப்பிடுங்க. அமுதா சொல்றது கரெக்ட் தான். என்னடா ஜாலரா போற? கமலா இங்க வா. ஏய், அமுதா சொல்றதுல ஆர்டர் இருக்கடா. ஏண்டா நீங்க எந்த வயசுல வேணாலும் விட்டுட்டு போயிடுவீங்க, உங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிடும். ஆனா பாவம் ஒரு பொண்ணு என்ன பண்ணுவா? அவளுக்கு இன்னும் ஒரு பொருளாதார பாதுகாப்பு வேண்டாமா? அதான் நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்றேனே. அண்ணே, ஐயோ நிறைய பேசியாச்சு அண்ணே. பேசாம வாய் முட்டு சாப்பிடுங்க. என்ன வேணும் பார்வதி? 2 வடைய போடு. வடை எல்லாம் ஒண்ணு வேணாம். இந்த பாருங்க, பொங்கல்ல நிறைய முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். நீங்க தான் முந்திரி பருப்பா திருடி திம்பிங்களே, தின்னுங்க. இந்த ஜம்பம்லாம் ஒண்ணு வேணாம், தின்னுங்க, சாப்பிடுங்க. ஏமா ஆர்டர் எடு, வந்திருக்காங்க பாரு கஸ்டமர். ஒரு வடை வேணும். ஏ மீனா, பில் எல்லாம் கரெக்டா போடு, பாத்து போடு. சூப்பர் பொங்கல். எப்படி அண்ணே? வடைய சாப்பிட்டு பாருங்க, ஸ்பெஷலா சாப்பிடுறேன். சூப்பர்மா. எப்படி இந்த ஜம்பத்துக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. ஆகட்டும். வர வர இந்த வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு பிடிக்கல. எனக்கு அது எந்த பாதிப்பும் ஏற்படுத்த போறதில்ல. தம்பி, டிஃபன்லாம் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்ததுமா. எல்லாம் டேஸ்டா இருக்கா? ரொம்ப டேஸ்டா இருந்தது. அடிக்கடி வாங்க தம்பி. கண்டிப்பா வரோம். இந்தாங்க. இந்த வீட்ல வாழ பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க. வர பிடிக்கலன்னு நீங்க சொல்றதுக்காக நான் வருத்தப்படுவேனா? இல்ல கேட்டை தான் சாத்தி வைப்பேனா? டைவோர்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் உன் ஆட்டிடியூட்லாம் மாறி போச்சு அமுதா. எப்படி மாறாம இருக்கும்? மாற்றம் ஒண்ணுதான் மாறாததுன்னு சொல்லியிருக்காங்க, படிச்சிருக்கேன். இவன் கிடக்குறா அம்மா, இதெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்குமா. ஒரு பெரிய ஹோட்டலுக்கு உண்டான எல்லா ஸ்டாண்டர்டும் இங்க இருக்குமா. இந்த குவாலிட்டியை உன்னை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போகுது. காக்கா காக்கா சகாயத்துக்கு வட பிடிக்கும், காக்காக்கும் வட பிடிக்கும். டேய், நான் உண்மைக்கு சப்போர்ட்டா பேசுறேன், புரியுதா? அம்மா, நீ திட்டமிட்டு எல்லாத்தையும் சிறப்பா பண்ற. ஆனா இந்த ஒரு விஷயத்துல சுணக்கமா இருக்கிறியே, ஏன் பேசாம விடுதலை பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட வேண்டியதானே? நிம்மதியா இருக்கலாம்ல. இது ஆரம்பிக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இருங்க வரேன். இந்தாங்க, கையெழுத்து போட்டேன், இதை ஃபைல் பண்ணிடுங்க. இதை நான் எதிர்பார்க்கல அமுதா. ஒரு பொண்ணுக்கு தன்னம்பிக்கை வந்துட்டா அவ துணிச்சலா முடிவெடுப்பா. நான் இல்லாம எப்படி வாழ போறீங்கங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும். நீ இல்லாம வாழ்றதுக்கு முடிவெடுத்துட்டா, அதனால தானே டைவோர்ஸே கேட்டா. முடிவெடுக்கிறது வேற, வாழ்ந்து காட்டுறது வேற. அனுபவிச்சாதான் அதுல இருக்கிற சிரமம் புரியும். நீ இல்லாதனால வாழ முடியாதுங்கறியா? ஐயோடா, நான் அப்படி சொல்லவே இல்ல. நான் இல்லாம வாழறதுக்கு நீங்க பழகிக்கங்கன்னு சொல்றேன். இல்ல, நீ இல்லாம வாழற மன நிலைமையில தான் இப்ப இருக்கேன். அப்புறம் என்னம்மா, நீ எதுக்கு கவலைப்படுற? மிஸ்டர், அம்மா என்ன சொல்ல வராங்கன்னா, இனி எதுக்கு எடுத்தாலும் அமுதா பெல்ட் எங்க, அமுதா ஃபைல் எங்க, அமுதா இது எங்க அது எங்கன்னு எதுவுமே கேட்க கூடாது. அமுதா அவனுக்கே பணம் கொடுக்கற, இவனுக்கே உதவி பண்றேன்னு எதுவுமே கேட்க கூடாது நீங்க. ஆமா, இந்த வீட்டை விட்டு வெளியில தங்கவும் கூடாது, இந்த வீட்டுக்குள்ள யாரோட உதவியும் கேட்கவும் கூடாது. வீட்டுக்குள்ள மனைவி கூட இருந்துகிட்டே ஒரு பேச்சுலர் லைஃப வாழ்ந்து காட்டணும். புதுமையா இருக்கடா. இந்த பாருங்க, இந்த அமுதா யாரையும் சிக்கலோட அனுப்ப மாட்டா. எப்படியும் டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும். இந்த 6 மாசமும் டைவர்சி லைஃபுக்கு உங்களை நான் தயார் பண்ண போறேன். இனிமே நீங்க எனக்கு மிஸ்டர் செல்வன், நான் உங்களுக்கு மிஸ் அமுதா. அவ்வளவுதான் நம்மளோட ரிலேஷன்ஷிப். பார்க்கலாம். மிஸ்டர் செல்வன், இப்ப சாப்பிட்ட டிஃபனுக்கு பில்லு உங்க ஃப்ரெண்டு தராரா இல்ல நீங்களே தரீங்களா? இந்தாங்க. இருங்க, பேலன்ஸ் எடுத்துட்டு வரேன். டிப்ஸா வச்சுங்க. டிப்ஸ் அங்க பாருங்க.